எனக்கெனவே பிறந்த வழிவளோ உனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். என்னாச்சு குழந்தனாருக்கு? ஏதோ தீவிர யோசனையில இருப்பீங்க போல. அண்ணி, அவங்க அண்ணன் பிந்துவுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம். அதனால சீக்கிரம் வந்து பொண்ணு கேளுன்னு சொல்றா. எனக்கு வேற வேலையும் இல்லை. அது எப்படி என்ன பண்றது ஒன்றும் புரியல அண்ணி. வேலை கல்யாணத்துக்கு அப்புறம் கிடைக்காதுன்னு யாரு சொன்னா? உங்களுக்கு கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிடும் தம்பி. உங்களுக்கு பொறுப்பும் வந்துடும். பாருங்களேன், இப்பவே மூஞ்சில கல்யாண கலை வந்துருச்சு. ஆமாமா, வராம என்ன, எல்லாமே வரத்தான் செய்யி. அத்தை, என்ன மருமகளே அப்படி பார்க்குற நீ? என்னத்தை சொல்லிட்ட? உண்மையத்தானே சொல்ற? இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு வர்றவ என்ன மாதிரி சீரழிஞ்சிட்டு இருக்கணுமாக்கு. ஒரு 4 காசு சம்பாரிச்சாதான் நாவு. எப்போ பாரு வேலை தேடுறன்னு சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? அத்தை, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? கொழுந்தனாரி அப்போ வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னார். அவர் வேலையை தேடிக்கிட்டு தானே இருக்காரு. அவருக்கு பிடிச்ச வேலையை செஞ்சாதான் சந்தோஷப்படுவார். எதுக்காகவும் அவரோட சந்தோஷத்தை நாம் இழந்துடக்கூடாதுல்ல அத்தை? ஆமாத்தா, நீ அவனை விட்டு கொடுக்காம இப்படியே பேசிக்கிட்டு. அவன் எப்போதான் உருப்பட போகிறானோ எனக்கு தெரியல. நீங்கள் வேணா பாருங்க, கொழுந்தனார் கண்டிப்பாக வேலைக்கு போவார். பார்க்குறேன், நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன். என்னாச்சு அத்தைக்கு? இப்படியெல்லாம் அத்தை பேச மாட்டாங்களே. அது கொழுந்தனார் மனசு கஷ்டப்பட்டா அத்தை ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க. ஆனால் இவங்களே இப்படி பேசுகிறாங்களே. என்னாச்சு அத்தை? எதுக்கு கொழுந்தனாரை நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்படியெல்லாம் பேச மாட்டீங்களே. என்னம்மா பண்ணுறது? 4 பேர் அவனை வேலை வெட்டி இல்லாமல் சும்மா சுற்றுறான்னு சொல்லல எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? நான் பக்கத்து வீட்டு பங்கஜ பிள்ளைய நம்ம தம்பிக்கு கேட்டேன். அவன் என்ன தெரியுமா சொன்னா? வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கிறாப்படி, அவனுக்கு என் பிள்ளைய கொடுத்துட்டு என்ன மாதிரியே அவளையே கஷ்டப்பட சொல்கிறியான்னு கேட்குறா. எல்லாரும் பேசுகிறத கேட்டுட்டு நானும் பேசாமல் இருந்தேன்னா அவன் வேலைக்கு போகாமல் விட்டுருவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது தாத்தா. அதான் நான் இப்போ சத்தம் போட்டிருக்கேன்ல, எப்படியோ ஏதோ ஒரு வேலையை வாங்கிட்டு வந்துடுவான். கொழுந்தனாரை நினச்சாலும் பாவமாக இருக்குது, அத்தையை நினச்சாலும் கஷ்டமாக இருக்குது. நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? அம்மா தானே பேசுனாங்க, அதுக்கு எதுக்குடா நீ மூஞ்சி இப்படி இழுத்துட்டு வந்து உட்காந்துருக்க? ஏதாவது பேசுடா. இப்படி அமைதியாவே இருந்தா நான் என்ன நினைக்கிறது? ஹலோ, சொல்லு மச்சான். டே மாப்ள, சந்தோஷமான விஷயம் தான்டா. உன்னை ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. சீக்கிரமா வா, அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கிட்டு போயிடலாம். என்னடா சொல்ற? நிஜமாவா? பின்ன உங்ககிட்ட எதுக்குடா நான் விளையாட போறேன்? நிஜமாதான், சீக்கிரமா கிளம்பி வா. சரிடா மச்சான், உடனே கிளம்பிடுற. அண்ணா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இனிமே என்னை யாரும் ஒன்னும் சொல்ல முடியாது. அம்மா இதை கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தங்கம்மா, தங்கம்மா, வாங்க வாங்க பெரியம்மா. உங்களைத்தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். என்னடா இன்னும் காணாமேன்னு வார்த்தை, கரெக்டாக வந்துட்டீங்க. ஓங்க மல்லிக்கண்ணே, இந்த புடவைய சின்ன மருமகளை கட்டிட்டு வர சொல்லு. இந்த புடவையில தான் நாங்கள் பூ வைக்கணும். சரி பெரியம்மா. பிந்து, பிந்து, இந்த புடவையை கட்டிட்டு வா. எதுக்கு அண்ணி? பாத்தியா, உங்ககிட்ட நான் சொல்லவே மறந்துட்டேன். இன்னைக்கு அங்கே தம்பி வீட்டிலேருந்து உனக்கு பூ வைக்க வந்திருக்காங்க. என்ன நீ சொல்கிறீங்க? அண்ணன் தான் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொன்னாரே. முதல்ல இந்த புடவையை கட்டிட்டு வா, அதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். சரி பிந்து, நீயும் புடவையை கட்டிட்டு வா, நான் போய் அத்தையை பார்க்குறேன். என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் அண்ணியோட வேலையாக தான் இருக்கும். எனக்கு ராகுலை பிடிக்கும்னு தெரிஞ்சும் இந்த வேலையை பார்த்துட்ருக்கீங்களா? எப்படியோ அண்ணன் மனசை மாற்றிட்டீங்கல்ல. நீங்கள் இனிமே தான் இந்த பிந்து யாருன்னு பார்க்க போகிறீங்க. மருமகளே, நீ போய் பிந்துவை கூட்டிகிட்டு வா.
அண்ணி இருங்க, நானே போய் பிந்துவை கூட்டிகிட்டு வரேன். என் புள்ளைக்கு அவ குழந்தையா மேலே அம்புட்டு பிரியம். புடவை கொண்டு வந்து வச்சு பூ வச்சுட்டா கல்யாணம் நடந்துருமா? நானும் பார்க்குறேன். பிந்து, ரொம்ப அழகா இருக்க அப்போ அந்த சாரியில. உனக்கு அம்புட்டு அம்சமா இருக்குது. சரி வா போலாம், உனக்காக எல்லாம் அங்க காத்துட்டு இருக்காங்க. வள்ளி தான் பூ வைக்கோனே. ஏத்தா வள்ளி, நீயே வச்சிடறியா பூவை? பெரியம்மா, முறைப்படி பார்த்தா நான் தான் வைக்கோனேன். ஆனால் நான் இப்போ புள்ள வீட்டு சைடாச்சே, நான் எப்படி என் குழந்தைகளுக்கு வைக்க முடியே? அதுவும் சரித்த, கம்முன்னு தேனையே வைக்க சொல்லிட்டா கிடக்குது. என் தங்கச்சிக்கு நானே பூ வைக்கிறதா? இது நல்லா இருக்குது ஓங்க. அண்ணி, நீங்கள் தான் இப்போ வச்சாகணும், வேற வழியும் இல்லை. ஆனால் இது நல்லா தான் இருக்கு. பிந்து திரும்பு, ரொம்ப அழகா இருக்க பிந்து. முறைப்படி நாங்கள் வந்து பூ வச்சிட்டோம். இனிமே நீ எங்கள் வீட்டு பொண்ணு, சரியா? எல்லாம் முறைப்படி தான் நடக்குதாக்கு. உங்கள் வீட்டுக்கு நான் மருமகளா? கனவு ரொம்ப காண்றீங்க. கனவு நடக்காதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களை பார்த்தாலே எனக்கு பாவமாக இருக்குக்கா. என்ன பிந்து, வாய்க்குள்ளேயே ஏதோ பேசிகிட்டு இருக்க? சத்தமாக சொன்னால் நாங்களும் கேட்போம்ல. அதுவாக்கா, நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அடடடடா, அக்கா தங்கச்சி இப்போவே மாறி மாறி புகழ ஆரம்பிச்சிட்டிங்களா? என்ன வள்ளி, கண்ணு வைக்கிறியா எங்கள் 2 பேர்த்தையும்?